சென்னை மணலி பெரியமேடு பகுதியைச் சேர்ந்த 3 வயது குழந்தைக்கு கடந்த சனிக்கிழமை காய்ச்சல் ஏற்பட்டிருக்கிறது. காய்ச்சலால் குழந்தையின் உடல் நெருப்பாய் கொதிக்க உடனடியாக அருகில் உள்ள GS மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். அங்கு பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் காய்ச்சல் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவிற்கு இருந்ததால் குழந்தையின் ஆசன வாயிலில் பாராசிட்டமால் மருந்தை வைத்து சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மருத்துவர் பரிந்துரைத்த மேலும் சில மருந்து மாத்திரைகளை வாங்கிக் கொண்டு குழந்தையுடன் வீடு திரும்பிய நிலையில் காய்ச்சல் குறையவே இல்லை. GS ஹாஸ்பிட்டல் சொன்னேன். அங்கே போனதுக்கு என் பையனுக்கு கொடுத்தாங்க டோஸ். இது ஃபர்ஸ்ட் ஆசன வாயில் ஒரு டேப்லெட் ஒன்று வச்சாங்க. ரொம்ப ஹெவியாக ஃபீவர் இருக்கு, அதனால ஹெவியான மருந்து தான் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது எடுத்து நைட்டு போட்டால் வாமிட் எடுத்துட்டோம். வாமிட் எடுத்துட்டு திரும்பவும் காலையில் போட்டுட்டு அப்பயும் ஃபீவர் எதுவும் குறையல. GS மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சென்று திரும்பிய மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை குழந்தைக்கு வலிப்பு ஏற்படவே குழந்தையை தூக்கிக் கொண்டு மதியம் 2:11 மணி அளவில் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அப்போதே குழந்தை ஆபத்தான கட்டத்தில் இருந்ததால் ICUவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனாலும் இரவு 11 மணி அளவில் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது. அங்க முடியாதுன்ட்டு இங்க ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இங்க எவ்வளவு ட்ரை பண்ணிட்டோம். லாஸ்டா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாராசிட்டமால் அதிகமாயிடுச்சு, உடம்புல பாராசிட்டமால் அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, குழந்தைய காப்பாற்ற முடியாது. உயிரிழப்புக்கு GS மருத்துவமனையில் குழந்தையின் ஆசன வாயிலில் பாராசிட்டமால் மருந்து அதிக டோஸ் வைக்கப்பட்டதுதான் காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். பாராசிட்டமால் டோஸ் அதிகமானதால் தான் குழந்தையின் கிட்னி செயலிழந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் வேதனையுடன் குறிப்பிட்டார். அவங்க சொல்லதான் நாங்கள் கொடுத்தோம். அது கொடுத்து இங்க பாத்தீங்கன்னா பாராசிட் ஓவரா ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சுனால குழந்தைக்கு 2 கிட்னியும் ஒர்க் ஆகல, ரத்த ஓட்டமே இல்லை, பல்ஸ் இல்ல அப்படின்ட்டாங்க. அதீத காய்ச்சல் இருக்கும் தருணங்களில் அதனை உடனடியாக கட்டுக்குள் கொண்டு வர இரத்த குழாய்கள் அதிகமாக இருக்கும் ஆசன வாயிலில் பாராசிட்டமால் மருந்து வைத்து சிகிச்சை அளிக்கும் நடைமுறை வழக்கமானது என மருத்துவர்கள் கூறுகின்றனர். ஆனால் குழந்தைகளுக்கு இந்த முறையில் சிகிச்சை அளிக்கும் போது அதிக கவனம் தேவை என்றும் சொல்கின்றனர். எனவே 3 வயது குழந்தைக்கு பாராசிட்டமால் மருந்து சரியான அளவிலும் முறையிலும் கொடுக்கப்பட்டதா என கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார். மேலும் மணலி GS மருத்துவமனையில் கொடுத்த சிகிச்சை மற்றும் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக மணலி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.